ஸோ வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு லச்சுலன்ஸ். இன்றைக்கி தேதி வந்து மே 18ன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல் இன்றைக்கும் டேட் பார்க்கல. மே 18 2026. இந்த வீடியோ ஏன் திடீர்னு ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, வழக்கம் போல் என்னோடய டைம் கேப்சூல் வந்து அப்டேட் பண்ணணுன்ற ஒரு ஹாபிக்காக பண்ணுறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்டே இல்லாமல் அந்த டைம் கேப்சூல் அப்டேட் என்ன அப்டேட் பண்ணுறது, டைம் கேப்சூல் அப்படி என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், எதுவுமே தெரியல. ஃபேமிலியும் சரி ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்கே போகிறோம், ஒரு ஒரு ஃப்ரீ டைமே இல்லாத மாதிரியே இருக்குது. போனால் என்னன்னானே தொலைச்ச மாதிரி இருக்குது. அதாவது முன்னாடி நான் வேலை இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாதிரி உலகத்தை வந்து வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது கண்டிப்பாக என்னால் வீடியோவில் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வார்த்தைகளை கொட்டி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த உலகத்து மேலே ஒரு அபிப்பிராயம் இருந்தது, ஒரு கோபம் இருந்தது, ஒரு புரியாமல் ஒரு புரியாமல் இருந்தது. அதுவே வந்து ஏதாவது பண்ணணும், ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி மாதிரி, இல்லை மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது எனக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாரையும் நான் வந்து சொல்ல வரல, அப்ஜெக்டிவாக சொல்ல வரல. எனக்கு ஃபேமும் வேணும் தான், கண்டிப்பாக ஃபேம் வேணும். அதனால் சரி ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆர்வன்றதை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் பாட்டுக்கு டிசைன் பண்ணுவேன். அது ஒரு மாதிரி ஒரு புது புது காம்பினேஷன் கலர்லாம் எனக்கே தெரியாமல் நான் ட்ரை பண்ணி அது சூப்பராக வந்து அது ஒரு மாதிரி பூரிச்சு போய் திரும்ப திரும்ப அது ஒரு ஐடென்டிட்டியாக நானே எனக்கு கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்து வேலை கிடச்சிடாதா அப்படின்னு வெயிட் பண்ணி, இப்போ கடைசியில் வேலை கிடச்சி ஒரு ஒரு இப்போ வேலை கிடச்சா போதும்னு ஒரு ஆஃபர் அக்செப்ட் பண்ணி, அந்த வேலை கடைசியில் ரொம்ப மோசமான ஒரு ஒர்க் ஸ்பேஸாக இருந்து, எல்லா ஒர்க் ஸ்பேஸும் அப்படியான்னு தெரியல. ஆனால் என் மூளைக்கு வந்து வேலை கொடுக்காத ஒரு ஒர்க் ஸ்பேஸாக இருக்கோன்னு எனக்கு தோணுது. அங்கே இருக்கவங்களும் நான் பார்த்ததுலே ஒர்ஸ்ட்டான பீப்புளாக இருக்காங்க. நான் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது வந்து ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ரேண்டமாக நம்மளுக்கு மேக்ஸ் வந்து பொதுவாக எல்லாருக்கும் மேக்ஸ் வந்து அந்தளவுக்கு வராது. என்றைக்காவது ஒரு நாள் ரேண்டமாக மேக்ஸ் மிஸ்ஸோ மேக்ஸ் சாரோ வரல, மேக்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு வராமல் போனாலோ, இல்லை கிளாஸ்க்கு வர டைம் ஆனாலோ நமக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு ஐயோ அது ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தோணுது. நான் இப்போ கரண்ட்லி ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸ் வந்து அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே வந்து ரொம்ப கேவலமாக பிடிக்காமல் போயிடுச்சு. ஒரு சர்க்கிளை வந்து புதுசாக அமைச்சிக்கணும், இதுவரையும் பண்ணதெல்லாம் மிஸ்டேக்காக நினச்சி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு அமையவே அது ஒரு அது கரெக்டாக சொல்ல தெரியல எனக்கு, அது ஏன்னு. ஆனால் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்மளுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ கொண்டு வந்து உருவாக்கி வச்சு நம்மளை படிக்க வச்சு அங்கே போக வச்சு இங்கே போக வச்சு கடைசியில் இங்கே வந்து எனக்கு என்னமோ ஒரு பேபேக் பண்ணாமலே போயிடுவோமோ அப்படின்னு தோணுது. அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அது ஒரு மாதிரி இட் ஹிட்ஸ் ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மண்டே ப்ளூஸ் மாதிரி இட் ஹிட்ஸ் வெரி ஹார்ட். அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏதாவது ஒன்று அமைஞ்சிடாதா, ஏதாவது ஒன்று நம்மளுக்கு ஒன்று வந்துடாதா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, சேலரிங்கிறது அடுத்த விஷயம். ஆனால் நம்ம வந்து இந்த 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 ஒரு பிறவியில் வந்திருக்கோம். நம்மளுக்கு இப்படிப்பட்ட அப்பா அம்மா இருக்காங்க, இப்படிப்பட்ட சுற்றி உற்றார் உறவினர்கள், இந்த உலகம் எல்லாம் ஓகே. நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிறோம், இந்த மாதிரி டைமில் எக்ஸிஸ்ட் ஆனோங்கிறத செலிப்ரேட் பண்ணுற மாதிரியோ ஒன்றா ஏதோ
அத அதுக்கு ஒரு அர்த்தம் குடுத்த மாரியோ, எதுவும் பண்ண மாரியே எனக்கு தோணவே இல்ல. ஏதோ சும்மா ஓடிக்கிட்டே இருக்கோம். எ எத வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கேதரிங்கா கன்சிடர் பண்றோம் அப்டின்னா, அது பீஸ்ஃபுல்லான கேதரிங் கூட கிடையாது. ஏதோ நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு, சண்டே நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, அதோடயே செலிப்ரேஷன் முடிஞ்ச மாரியே எனக்கு தோணுது. அப்படிதான் இப்ப ரொட்டீனா போயிட்டுருக்கு சில வருஷங்கள். முன்னாடிலாம் நான் இந்த இந்த ஒரு கவலை இல்லாம இருந்தது. தீபாவளினா அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா, நம்மளுக்கு இப்படி சாக்ரிஃபைஸ்லாம் இருக்கு நம்மள சுத்தி. அப்படிலாம் தான் நம்ம இங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம். அந்த ஒரு இதுவா இருக்கட்டும், நம்ம இந்த யுனிவர்ஸ்ல எங்க இருக்கோம்? எப்படியாப்பட்ட ஒரு ப்ராபபிலிட்டில பொறந்திருக்கோம்? நம்ம ஐடென்டிட்டி யாரு? என்ன? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு போணும், படிக்கணும். அப்ப நம்மளுக்கு ஹாலிடே வந்தப்ப ஜாலியா இருந்தது. இப்ப அந்த அதே அதே மாரி அப்பப்ப கிடைக்கிற அந்த 1 மணி நேரம் டைமு, இந்த 2 நாள் லீவு, அப்பலாம் போறப்ப என்னமோ ஒரு ஏதோ மிஸ் ஆகுது. ரொம்ப நெறைய மிஸ் ஆகுது. அது எப்படி ஃபில் பண்றது? என்னான்னே தெர்ல. அப்படியே உடம்பு சரியில்லாம வேற போயிடுச்சு. ஊர்லேருந்து வரப்ப வாந்தி எடுத்து டிசென்ட்ரின்னு போல வாந்தி எடுத்து ஒரு மாரி ஆயிடுச்சு. எனர்ஜியே இல்லாம போயிடுச்சு உடம்பு வலியோட. ஒர்க் ஸ்பேஸ் அந்த ஆஃபீஸ் போறதுக்கே எனக்கு வேலை செய்றதுக்கு விருப்பம் இல்லன்னு சொல்ல வரல. ஆனா மதியம் ஏந்திச்சு இந்த உடம்பு வலியோட போறதுன்றத தாண்டி, இப்படியாப்பட்ட ஒரு மெ எ எக்ஸாஸ்ட் ஆவற மாரியான ஒரு ஒர்க் ஸ்பேஸுக்கு போணும். அங்க போயிட்டு அவனுங்ககிட்ட, "எப்பா கிராஃபிக் டிசைனுக்கு மாத்தி குடுப்பா என்னைய" அப்படின்னு சொல்லி அவனுங்ககிட்ட பார்த்து பார்த்து பேசணும். எப்ப பார்த்து பேசக்கூடாது இதெல்லாம் பார்த்து பேசி, அதுக்கப்புறம் அந்த ரோலுக்கு போயி, அங்க புதுசா கத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஜாபுக்கு போயி, "என்னைக்குடா எப்பா" அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப கூட வந்து நான் எங்க வீட்டு பெட்ரூம்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப கூட அந்த பெட்ரூம் வழியா மேல கேட்குமோ, கீழ கேட்குமோ, அப்படி நம்மள பத்தி இப்படி நினைப்பாங்களோ, அப்படி நினைப்பாங்களோன்னு பார்த்து தான் எவனாவது இங்கேருந்து ஜன்னல்லாம் பூட்டி தான் இருக்கு. இருந்தாலும் கேட்கும்னு தான் நினைக்கிறேன். எனிவேஸ் எனிவேஸ்ன்னு சொல்லி முடிக்க விருப்பம் இல்ல. அது ஒரு வார்த்தையா என்னால கொட்டவே முடியல. அது ஒரு மாரி ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ண போறேன்? இந்த சாக்ரிஃபைஸ்க்கெல்லாம் வந்து அந்த மீனிங்ஃபுல்லா ஆக்குற மாரி, இட் இஸ் வொர்த் இட் அப்படின்ற மாரி சொல்ற மாரி நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு ஒரு ஐடியாவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி இந்த இந்த கில்லி, அந்த கில்லிலாம் இல்ல. நான் எ எடுத்த டைம் கேப்சூல் அப்டேட்லயே இந்த டைம் கேப்சூல் மே 18க்கான 2026க்கான டைம் கேப்சூல் தான் வந்து என் மனசுல எனக்கு என்ன தோணுதோ, அத வந்து கன்னா பின்னான்னு உளறிக்கிட்டு இருக்கேன். மத்த டைம் கேப்சூல்லாம் பார்த்தீங்கன்னா, சும்மா கட 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 கடன்னு வேலைக்கு போனேன், போல வரல, எனக்கு வேலை கிடைக்கல அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் இது வந்து ஃபர்ஸ்ட்டு டைம் கேப்சூலா ஒரு மாரி நல்லாருக்கு. ஒரு மீனிங் எதுலயுமே ஒரு மீனிங்கே இல்லாத மாரியே இருக்கு. எல்லாம் சீக்கிரம் வீடியோ முடிக்கணும். இல்லன்னா அப்லோட் பண்ண டைம் ஆகும். இப்போ வேற போய் ஏந்திச்சு ஆஃபீஸ் போகணும், கிளம்பணும். போய் பல் விளக்கிட்டு, கஞ்சி வச்சிருக்கேன் குடிச்சிட்டு, குளிச்சுட்டு, ட்ரெஸ் அயர்ன் பண்ணி, அங்கே போட்டு போய் அங்கே தூக்கம் வரும் கண்டிப்பாக இன்றைக்கி. தூங்கி விழுந்து எப்படியோ சமாளித்து வேலையை முடிச்சுட்டு பஸ் ஏறி வந்து படுத்து தூங்கி மறுபடியும் பாத்திரத்தை விளக்கி சமைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு ஓடி இந்த சம்பளத்துக்கு நம்ம என்னென்னவோ படித்தோம். இப்படி என்ன எங்கேயோ வந்து உட்காந்துருக்கோன்ற மாதிரியே இருக்குது. என்னென்னவோ படித்தோம். ஆனால் இந்த இந்த உலகம் போகிற வேகத்துக்கு வந்து நம்மளால் ஈடு கொடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவுமே தெரில. எல்லா பக்கமும் குழப்பி அடிக்கிறானுங்க. அப்படி தான் போயிடுச்சா? இல்லை நம்ம சோம்பேறித்தனம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அந்த ஒரு பிடிவாதத்தை வந்து என்னால் என்னால் முடியாது. பிடிவாதத்தை வந்து என்னால் தவிர்க்க முடியல. ஒரு மோனோபொலியோ, ஒரு சாஃப்ட்வேரோ என்னவோ இருக்குது. அதோட வழியில் போகாம அது வந்து பிரச்சனை.
அது அது இல்லாம நம்ம ஒண்ணு கம்ஃபர்டபுள் ஆயிட்டோம். அத வளர்க்கணும். அதுக்கு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு சம்மந்தமா ஏதாவது பண்ணணுன்ற ஒரு இதுலயே கடைசி வரையும் அத ஃபோக்கஸ் பண்ணி இருந்தே எனக்கு ஒரு கரியர் அமையாம போயிருமோ! கரியர் அமையாம போனா, நம்மளுக்கு பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாம் வந்து அதுக்கு ஈடு கட்டாம போயிருவோமோ! யோசிச்சு பாருங்களேன். பொறந்ததுலேருந்து என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு எதுவுமே அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. வி ஜஸ்ட் ஹேவ் டூ சர்வைவ். அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ, போயிட்டு அங்க, இங்க கெஞ்சி அரிசி வாங்கிட்டு வந்து வேக வச்சு சாப்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தா லாட்டரி சீட்டு வித்து, அங்க இங்க மளிகை கடையில அங்க வேலை செஞ்சு, இங்க வேலை செஞ்சு, துணி கடையில வந்து உதவியா இருந்து, துணி கடைய வச்சு, அது அப்புறம் ஃபேமிலின்னு வந்து அவங்கள வளர்த்து படிக்க வச்சு, அப்பா! அதுவே ஒரு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பிரச்சனைன்றத தாண்டி, அது அவங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் எடுக்கவே அவங்களுக்கு தோண மாட்டேங்குதோன்னு தோணுது. அதனாலேயே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்கள பொறுத்தவரையும் வந்து சண்டே வீட்டுக்கு வந்தா செஞ்சு சாப்பிடணும், படுத்து தூங்கணும், மறுபடியும் எந்திச்சு ஓடணும். இந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸ வந்து ஏதோ ஸ்பெஷல் ஆக்குற மாரி, இத மறக்கவே முடியாத மாரி, ஒரு சூப்பரா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். சும்மா சோ சும்மா அந்த சோ கால்டு அந்த ஹாப்பினஸ்ஸா இல்லாம எப்படி சொல்றது? இப்போ ஒரு சொசைட்டியோட வேலிடேஷன்ல வராம, நிஜமாவே ஜென்யூன் ஹாப்பினஸ்ஸ வந்து பீஸ் பீஸ் நிம்மதி. இத வந்து கொண்டு வரதுக்கு என்ன நிம்மதி. எஸ். இப்ப நான் பேசினது தான் நிம்மதின்ற வார்த்தை வந்தது. அவங்களுக்கு நிம்மதிய குடுக்கணும். அத வந்து எய்மா வச்சு ஏதாவது பண்ணலாம். என்னத்த பண்றது? இப்படிதான் பேசுவேன். நாளைக்கே வந்து மோசில்லா இன்ஸ்டால் பண்ணி கண்ட கண்ட சைட்டுக்குலாம் போயிட்டுருப்பேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஜஸ்ட் இதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணணும். டைம் கேப்சூல் நான் என்ன இன்டென்ஷன்ல ஆரம்பிச்சேனோ, அதே தான். என் வாழ்க்கைய வந்து டாக்குமெண்ட் பண்றேன். அதில மட்டும் என்ன வந்து ஏஸ்தெட்டிக்கா வந்து உட்காந்துக்கிட்டு சில விஷயத்த மறைச்சு மறைச்சு பேசிக்கிட்டு, எஸ் நான் கேவலமான சிச்சுவேஷன்ல தான் இருக்கேன். கேவலமான ஆளு. ஐயோ! இது சரி விடுங்க. அவ்வளோதான். இன்னைக்கு இத தான் அப்டேட் பண்ணணும்னு நெனச்சேன். இது கன்னாபின்னான்னு பேசியிருப்பேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்காது கண்டிப்பா. பார்ப்போம். அடுத்த அப்டேட்ல வந்து ஏதாவது நல்லா ஏதாவது மாறுச்சா என்ன ஏதுன்னு பார்ப்போம்.